ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட் மார்னிங். இப்போ தான் காலையில் 6 மணி ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்தாச்சு. இன்றைக்கி ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலேயே பனி நல்லா இறங்கியிருக்கு. பார்த்தீங்களா? நேற்று அடித்த காற்றுல ஒரு மரம் வேறு முறிஞ்சு இன்னொரு மரத்து மேலே சாஞ்சு நிற்கிது. இந்த பிரச்சனையெல்லாம் பத்தலைன்னு இன்றைக்கி கேஸ் வேறு தீர்ந்துருச்சு. சரி, கேஸ் தீர்ந்தோடனே இன்றைக்கி வேலை ஃபுல்லாக நமக்கு அடுப்பில் தாங்க ஆக போகுது. அதான் அம்மா இன்றைக்கி காலையிலேயே சமைச்சிட்டு இட்லி மட்டும் என்னை அவிச்சிக்க சொன்னாங்க. நான் இன்றைக்கி முள்ளங்கி சட்னிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட இன்றைக்கி நல்லா சாஃப்டாக வந்து இட்லி வந்து செஞ்சுக்க போகிறோம். ஏதாவது மதியத்துக்கு வேணும்னா செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் நான் செய்யலை. இன்றைக்கி காலையில் மதியம் 2 நேரத்துக்குமே சேர்த்து இட்லி மாவே இருந்தது. அதையே ஃபுல்லாக அவிச்சு வந்து வச்சுட்டேன். அப்பாவும் அம்மாவும் இப்போ வேலைக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க. பொதுவாக அப்பா வீட்டில் தான் இருப்பார். ஆனால் இப்போ கொஞ்சம் வேலைக்கு வந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு டீ கூட போட்டு வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் பகுதி வேலையில் எங்கள் அம்மா முடிச்சு வச்சுட்டே வந்து போயிடுவாங்க. காலையில் எங்கள் பெரிய பாப்பா மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்கா. இப்போ மணி ஒரு 7 இருக்கும். எங்கள் சின்ன பொண்ணு நல்லா 2 கம்பளி மூடி செம்ம உறங்கிட்டுருக்குறாங்க மேடம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, குளிங்க, பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அப்பா பொதுவாக வேலைக்கு வந்து போகிறதில்ல. இப்போ கொஞ்சம் 2-3 நாளாக அவருக்கு வேலை இருக்குது. அதனால தான் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா வீட்டிலே தான் வந்து இருப்பார். நம்ம காட்டிலே தான் வேலை செஞ்சிட்ருப்பார். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு பையனாகவே பிறந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் மனசுக்குள்ளே வந்து தோணுது. என்ன சொல்கிறது, ஊருக்கு பயந்துக்கிட்டுனாலும் பசங்களாம் அப்பா அம்மா வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் வச்சு பார்த்துக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு இல்லை. பார்த்தீங்களா, நம்ம லீவுக்கு தான் வரோம். அப்பா அம்மா வேலைக்கு போகிறதையெல்லாம் பார்க்கவே முடியல. நம்ம கூட கொண்டு போய் வச்சுக்கவும் முடியாது. இவங்க வரவும் மாட்டாங்க, அது வேறு வகை. இருந்தாலும் ஒரு பையனாக பிறந்திருக்கலாமோ அப்படின்னு சில நேரத்தில் ஃபீல் பண்ண வந்து வச்சிடுறாங்க. ஸோ இப்போ அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அந்த சிகப்பு வண்டி இருக்கு இல்லையா, அதுதான் அம்மா ரெகுலராக வேலைக்கு போகிற வண்டி. அந்த வண்டியில் வந்து போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்து வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2 தட்டு மட்டும் அவிக்க வேண்டியது இருந்துச்சா, அதுதான் அதை வந்து தீயை ஊதி அதை வந்து செஞ்சுட்டு இன்றைக்கி தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் கூட போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி கேஸ் இல்லைல்ல, நமக்கு ஃபுல்லாகவே நிறைய தண்ணி போட்டு வச்சுக்கிட்டா தான் நம்ம நேரத்துக்கு குடிச்சிக்க முடியும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்ம குளிராக இருந்தனால அடுப்புலேயே வந்து தீ காஞ்சிட்ருக்கேன் சொல்கிறேன் பாருங்கள், குளிர் காஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது. சரியாக சொல்லணுன்னா நீ ஒரே ஒரு தட்டுக்கு மட்டும் ஊற்றி வச்சா போதும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே என் பெரிய பாப்பா வந்து இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிட்டனால ஃபோனை கொடுமா அப்படின்னு சொல்லி வந்து வாங்குறதுக்காக வந்துட்டா. சரின்னு ஃபோனை கொடுத்து அனுப்பியாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாக இன்னும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. லேசான தூறல் மழை தாங்க. உடனே பாப்பாவும் நாங்கள் எல்லாருமே வெளியே வந்து கொஞ்சம் நேரம் மழையில் நனைஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். லேசான மழை தான். நல்லா சடன்னு பேஞ்சிருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஓடி போயிருப்போம். வந்து லேசாக மேகம் கருத்துட்டு அப்படியே மழை வந்து பேஞ்சிட்டு இருந்துச்சு. முகத்தை வந்து நனைக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் போதும், அப்படியே ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே மழையில் எங்கள் பாப்பா இன்றைக்கி பயங்கர டான்ஸு. பாட்டு போட்டு தான் விட்டுருந்தேன். அது நம்ம போட்டால் காப்பி ரைட் அடித்து தூக்கிடுவாங்க. அதனால் சும்மா பாப்பா டான்ஸ் ஆடுறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்நாக்ஸ் டைம் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் உள்ளே வந்து சிகப்பு கொய்யாப்பழம் ஒன்று இருந்துச்சு. இது நம்ம தோட்டத்தில் உள்ளது தாங்க. அந்த வீடியோ வந்து மேலே ஒரு லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய வந்து நம்ம தோட்டத்தில் சிகப்பு கொய்யாப்பழம் வந்து கிடைக்கும். ஒரே ஒரு மரம் தான், ஆனால் நல்லா வந்து காய்க்குது. அதை கொஞ்சம் உப்பு மிளகு பொடியும் தொட்டு அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் இருந்துச்சு. இது வந்து மூவாண்ட மாங்காய். நல்லா என்ன சொல்கிறது, தோலோடு திங்கவே நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த மாங்காய். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் வெரைட்டியில் இதுவும் வந்து ஒன்று. அதையும் வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு அதுலேயும் நல்லா உப்பு மிளகா பொடி எல்லாம் இந்த மாதிரி கலந்து வச்சுருந்ததை எடுத்து தூவி அதையும் வந்து இன்றைக்கி ஒரு பிடின்னு பிடிச்சாச்சுங்க. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னைய மாதிரி தான் என் பிள்ளைங்களும், அவங்களுக்கும் வந்து பிடிச்சிக்குது. கொஞ்சம் மாங்காய் பழுத்து இருந்தது, அதனால் லேசான இனிப்பு, உரப்பு, புளிப்புன்னு நல்லா டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு.
பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி மாங்காயில் உப்பு மிளகு பொடி போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் வந்து குளிச்சுட்டு வந்து தலைமுடியை காய வைக்கலான்னு உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, அம்மா நான் உனக்கு மேக்கப் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு வந்து என்னை ஒரு வழி பண்ணி விட்டுட்டாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படி தாங்க, பொம்மைக்கு மேக்கப் பண்ணுறது. அம்மா அப்பா என்னையெல்லாம் கூட விடுங்க, எங்கள் அப்பா கூட விடாதுங்க. கொஞ்சம் நேரம் அவர் கட்டில் உட்காந்தா அவருக்கும் பவுடர் அடித்து அவருக்கும் குடுமி போட்டு விட்ருவாங்க. இந்த விளையாட்டு தான் ரொம்ப பிடிக்குது. நான் சின்ன வயசில் அதிகமாக இந்த மாதிரி விளையாட மாட்டேன். என் தங்கச்சி தான் இந்த விளையாட்டு அதிகமாக விளையாடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நாளாக கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிற வரைக்குமே விளையாடிட்டு இருந்தா. ஒரு ஆள் முடித்தோடனே இன்னொரு ஆள், இந்த பிள்ளையும் வந்து எனக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்கு பெரியவங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவியில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் வந்து போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் 3 பேரும் உட்காந்து. அதுக்குள்ளார மறுபடியும் மழை வந்துருச்சு. இந்த தடவை கொஞ்சம் நல்லா சடச்சடன்னு மழை பெஞ்சிருச்சுங்க. அதனால் பிள்ளைங்களை வெளியே கூட்டிகிட்டு போகல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஜன்னல் வழியாக வந்து மழையை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா குளுன்னு கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னும் வந்து விளையாட்டு இங்கே முடியலை. எனக்கு இப்போ தான் தலை வந்து சீவிட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா அம்மா வந்துடுவாங்க. அது வரைக்கும் தானே ஏதாவது பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். இவங்க எனக்கு தலை சீவி இன்றைக்கி பவுடர் அடித்து பொட்டு வச்சு என்னை இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நான் சொன்னது மாதிரியே அப்பா அம்மா வந்துட்டாங்க. வரும்போது எனக்கு வந்து உளுந்த வடை வாங்கிட்டு வந்தாங்க. வழக்கம் போல் அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் இந்த பூனை வந்து வரும். அதனால் இன்றைக்கி சாப்பிட்றத பார்க்க வேணாம்னு சொல்லி கதவை வந்து சாத்தி விட்டுட்டோம். ஏன்னா அதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக பிள்ளைங்க ஏதாவது கொடுத்துப்பாங்க. இப்போ அம்மா பார்த்திங்கன்னா கீரை அரிஞ்சிட்ருக்காங்க. வேலை செஞ்ச இடத்துலேருந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தாங்க. நம்மக்கிட்டேயும் இந்த கீரை வந்து இருக்குது. அதனால் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ சமைக்கிறதுக்கு இல்லை, நாளைக்கு சமைக்கிறதுக்கு. இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பக்கீரை. இதுக்கு வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரைன்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தப்பாக சொல்கிறது தான் இல்லையாங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? இன்றைக்கி சாயங்காலம் அப்பா அம்மா வரும்போதே கேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் நாளைக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வந்து இருக்காது. அதோடு இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். இதுவே ஃப்ளாஷ் லைட் வெளிச்சத்தில் தான் வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா கரண்ட்டு வந்து போயிடுச்சு. ஆனால் சப்பாத்திக்கு வந்து கிழங்கு குருமா வந்து வச்சேங்க நைட்டுக்கு. அதை வந்து ஷூட் பண்ண முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். பாய்.